ஹாய் மேடிச்சல குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷா படத்தோட 10வது பாகத்தை தாங்க பார்க்க போறோம். அப்படியே இந்த படத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 9 பாகத்துக்கான லிங்கையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். சோ மறக்காம ஃப்ரீ டைம்ல அந்த படத்தையும் போய் பாத்துருங்க. இப்போ நம்ம இந்த கடைசி பாகத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஜிக்ஸா வில்லப்பா இருக்கான் பாத்தீங்களா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஜிக்ஸா வில்லப்பா இருக்கான் பாத்தீங்களா? அந்த பையோட ஒட்டுமொத்த தலையையும் ஸ்கேன் பண்றாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தனக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. தன்னை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கறத கேட்கறதுக்காக ஒரு டாக்டரை பார்க்க போறான். அப்படி பார்க்க போறதுக்கு முன்னாடி தன்னை மாதிரியே கேன்சரால பாதிக்கப்பட்ட ஒரு சில பேர் இருக்கிற இடத்துக்கு நம்ம தலைவன் போறாங்க. அங்க ஹென்றி அப்படிங்கிற ஒருத்தன் தனக்கு கேன்சர் இறுதி கட்டத்துல இருக்கிறதாவும் அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் மாசத்துல செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் பயத்தோட கேட்டுட்டு இவனும் தன்னோட கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாக்டரை மீட் பண்றதுக்கு வரான். அந்த டாக்டர் ஒரே போடா போட்டுறான். இதை பாருங்க சார், நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு சில மாசம் மட்டும் தான் இருக்குது. சோ உயிரோட இருக்க போற கொஞ்ச நாளாவது ட்ரீட்மெண்ட் போகாம கொஞ்சம் என்ஜாய் பண்ண ட்ரை பண்றேங்கன்னு ஓப்பனா சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அப்படியே மனசு உடைஞ்சு போய் வந்துட்டு இருக்கும்போது அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் ஒரு பேஷண்டோட வாட்ச் மோதிரம் எல்லாத்தையும் ஆட்டி போட்டு இருக்கும்போது அதை வந்து இந்த கொலகார பைய பாத்துறான். அவ்வளவுதான், அந்த தம்பிக்கு ஜோலியை முடிஞ்சு நினைக்கிறேன். இப்ப அந்த பையன் அப்படியே கட்டி கொண்டு போய் ஒரு சேர்ல உட்கார வச்சு அந்த பையனோட 2 கண்ணையும் அப்படியே ஒரு பிளாஸ்டிக் டியூப் வச்சு கவர் பண்ணிருக்காங்க. மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்ச அந்த பையலுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. சோ பயத்தோட அப்படியே நாலா பக்கமா சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும்போது வழக்கம் போல ஒரு ரெக்கார்டர் ஒண்ணு ஆன் ஆகுது. இதை பார்த்த தம்பி, நீ ரொம்ப புனிதமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க. அதே நேரத்துல ஒரு மோசமான கேவலமான செய்யவே கூடாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த தப்பை இதுக்கப்புறம் நீ செய்யவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உன் கூட நான் இப்போ ஒரு கேம் ஆட போறேன். உன்னோட கண்ணுல 2 டியூப் இருக்கு பத்தியா? அது ஒன்னும் சாதாரண டியூப் கிடையாது. அது வந்து ஒரு வேக்கம் டியூப் மாதிரி செயல்படும். உனக்கு வெறும் 60 செகண்ட் மட்டும் தான் டைம் கொடுப்பேன். அப்படி அந்த 60 செகண்ட்குள்ள அந்த டைம்குள்ள உன் வலது பக்கம் கையில இருக்கக்கூடிய அந்த 5 விரலையும் நீ முறிக்கணும். அப்படியே அதை முறிக்கிறதுக்கு இடது கை பக்கத்துல ஒரு டைலர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறேன். அதை நீ ஒவ்வொரு முறை திருப்பும் போதும் அப்படியே ஒவ்வொரு விரலா உடஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா உனக்கு கொடுத்திருக்க அந்த 60 செகண்ட்குள்ள அந்த 5 விரலையும் நீ முறிச்சாகல அப்படின்னா உன் கண்ணுல செட் பண்ணி வச்சிருக்க அந்த 2 வேக்கம் டியூப்பும் உன் 2 கண்ணையும் அப்படியே புடிங்கி எடுத்துரும். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க உனக்கு கண்ணு தெரியாது. சோ இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீயே முடிவெடுத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டர் ஆஃப் ஆகுது. ரெக்கார்டர் ஆஃப் ஆன அடுத்த செகண்ட் அந்த டைமர் வந்து ஆன் ஆகுது. இவனும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு விரலா அவனே உடைச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வலி தாங்க முடியாது இல்லையா? சோ கத்துறான் கதறான். ஆனா 60 செகண்ட்குள்ள அந்த 5 விரலையும் அவனால முறிக்க முடியல. சோ அந்த பையோட 2 கண்ணையும் அந்த வேக்கம் டியூப் அப்படியே தனியா பிச்சு கொண்டு போய் ஒரு பாக்ஸ்ல போட்டுருதுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஜிக்ஸா வில்ல பைய அந்த கிளீன் பண்றவனே எதுவுமே பண்ணல. ஒருவேளை அந்த பேஷண்டோட வாட்சையும் மோதிரத்தையும் ஆட்டே போட்டா இப்படிதான் கொலை பண்ணணும் அப்படின்ட்டு இமேஜினேஷன் பண்ணி பாத்துருக்காரு. அந்த பையன் ஆட்டே போலான்னு நினைக்கிறான். பட் அதுக்குள்ள நம்ம ஜிக்ஸா கொலைக்காரன் நிக்கிறதா பாத்துறான். சோ அந்த பையன் அங்க இருந்து அப்படியே நேக்கா நழுவி போயிடுறாங்க. அப்ப நம்ம ஜிக்ஸா கொலைக்கார தாத்தா அந்த பையல பார்த்து மிஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை பாக்குறாங்க. அப்படியே ஒரு சில மாசம்லாம் கழிஞ்சு போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஜிக்ஸா கொலைக்காரன் கேன்சரால பாதிக்கப்பட்டதுனால ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாரு. அதே ஹாஸ்பிட்டல்ல ஹென்றி அப்படிங்கிற ஒருத்தனும் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பான். ஆனா அந்த பையன் இன்னத்துக்கு செத்து போயிருக்கணும். ஆனா அந்த பையன் செத்து போகலங்க. ஏதோ பாறங்கல்ல போட்டு முழுங்கின மாதிரி அப்படியே கன் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நிக்கிறத நம்ம தலைவன் பாத்துறாரு. டேய் ஹென்றி, நீ என்ன செத்து போயிருக்கா? எப்படா இவ்வளவு நாள் உயிரோட இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இதை பாருங்க சார், நான் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன், பட் வெளில சொல்லாதீங்க அப்படின்ட்டு கேன்சரை மொத்தமா குணமாக்குறதுக்கு ஒரு டாக்டர் சூப்பரான மெத்தட ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மெத்தடை இன்னும் அரசாங்கம் அங்கீகரிக்கல. சோ நம்ம ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா இல்லீகலா தான் பண்ணியாக்கணும். ஆனா அதுவும் நம்ம நாட்டுல பண்ண முடியாது. அவங்க எந்த நாட்டுல சொல்றாங்களோ அங்கதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம ஹென்றி அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிக்ஸா கொலைக்கார வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ஹென்றி சொன்னது உண்மையா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டாக்டரோட பேரை இவன் வெப்சைட்ல சர்ச் பண்ணி பாக்குறான். அப்ப அந்த டாக்டரும் பேசிருக்காரு. அதே மாதிரி அந்த டாக்டரோட பொண்ணு கூட எங்க அப்பா சாதாரண ஒரு டாக்டர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். இந்த உலகத்தோட மிக கூடிய ஒரு வியாதிக்கும் எங்க அப்பா ஈஸியா ஆபரேஷன் பண்ணி அதை சரி செஞ்சிருவாரு. அப்படி எங்க அப்பா யாருக்காவது ஆபரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருந்து மாத்திரைகளை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சோ இதனால ஏகப்பட்ட மருந்து கம்பெனிகளும் அந்த கம்பெனி கொடுக்குற காசை வச்சு நம்ம அரசாங்கம் கல்லா கட்டவும் முடியாது. அதனாலதான் எங்க அப்பாவோட மெத்தட இந்த அரசாங்கம் ஏத்துக்க மாட்டேங்குது. அதே நேரத்துல ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அப்பா இதை இல்லீகலா யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜிக்ஸா கொலைக்காரனும் அந்த இமெயிலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் தட்டி விடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஜிக்ஸா கொலைக்கார தம்பிக்கு அந்த டாக்டரோட பொண்ணு கால் பண்றா. மெக்சிகோ நாட்டுல இந்த மாசம் 5ஆம் தேதி தான் உங்களுக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. சோ நாளைக்கே நீங்க இங்க வந்தாகணும் அப்படி சொன்னதுனால நம்ம தலைவனும் இங்க இருந்து கிளம்பி அங்க போயிடுறான். அப்படி அங்க போய் பார்த்தா அந்த நாட்டோட ஏர்போர்ட் வாசல்ல நம்ம ஜிக்ஸா கொலைக்காரனுக்காக ஒரு டாக்ஸி டிரைவரை வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கொலைக்கார தாத்தாவும் அவன் கூட போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கார்காரன் இந்த டாக்ஸியை வழிபாச்சு உள்ள இருந்து ஒரு 4-5 பேர் வராங்க. நம்ம ஜிக்ஸா கொலைக்காரனை துப்பாக்கி காட்டி விரட்டி உன் பேர் என்ன அப்படின்ட்டு திரும்ப கேட்கும்போது இவரும் திரும்ப என் பேரு ஜான் கிரேமர் அப்படின்னு சொன்னதுனால, சார் நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க, சோ பயப்படாதீங்க அப்படின்ட்டு நம்ம கொலைகார தாத்தாவை ஒரு கார்ல அள்ளி போட்டு கொண்டு போறானுங்க. பார்க்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு நம்ம தாத்தாவை அழைச்சிட்டு போறானுங்க. அந்த இடத்துல கேப்ரில்லா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு இருந்த கேன்சரை குணப்படுத்தி அதே இடத்துல அந்த பொண்ணு வச்சிருக்காங்க. சோ அந்த பொண்ணு நம்ம கொலைகார பையன்கிட்ட, இதை பாருங்க தாத்தா, எனக்கு இருந்த கேன்சரையும் குணப்படுத்தினது இவங்க தான், சோ உங்களையும் காப்பாத்துவாங்க, நீங்க பயப்படாம இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டதும் நம்மளும் ஈஸியா குணமாயிடுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிராரு. அப்போ நம்ம ஜிக்ஸா கொலைக்காரனை இந்த நாட்டுக்கு வர சொன்னா பாருங்க அந்த டாக்டர் பொண்ணு. அந்த டாக்டர் பொண்ணு அங்க வரா. அவ
அவளோட பேர் வந்து சிசிலியா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போறவங்கள காட்ட போறேன்னு கூட்டிட்டு போனவ வழியில கார்லஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. அந்த பையனோட அப்பா வந்து ஒரு கேர்டேக்கரா இங்க வேலை பாக்குறாரு. சோ இந்த குட்டி பையன் எங்க இருக்கிறான், இந்த பையன் ஃபுட்பால் வேற லெவல்ல விளையாடுவான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. யாரெல்லாம் ஆபரேஷன் பண்ண போறாங்க, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது பார்க்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறான். அந்த பையனுக்கு தைராய்டு கேன்சர் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்குது. அதை இவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆபரேஷன் பண்ணி கியூர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த பையன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாத்தா கிட்ட இத பாருங்க ஜான், நீங்க ரொம்ப ரொம்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சோ நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜிக்ஸா குலகாரனுக்கு நம்ம ஈஸியா குணமடைஞ்சிரும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்துருதுங்க. அந்த சந்தோஷத்தோட இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டு எந்திரிக்கிறாருங்க. அங்க என்ன சத்தம் அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல வந்து நிக்கும் போது நாம பார்த்தோம் இல்லையா அந்த கார்ல ஸ்கூட்டி பையன், அந்த பையன் தன்னோட பெண்டான சைக்கிள் ரிம போட்டு நெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம குலகார தாத்தா இதை பார்த்து இப்படி பண்ணக்கூடாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வீல்ல இருக்க பெண்டை சரி பண்ணி தந்துறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்க நம்ம ஜிக்ஸா குலகாரனை படுக்க வச்சு பல மணி நேரம் ஆபரேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில கண்டுபிடிக்கும் போது அந்த சிசிலியா இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து நம்ம குலகாரன்ட்ட கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா இவருக்கு அப்படியே செம்ம ஷாக் ஆயிடுது. ஏன்னா இவருக்கு எந்த வித பிரெயின் டியூமரும் இல்ல, எல்லாமே குணமா இருக்குது. இதை பாருங்க சார், உங்களுக்கு பிரெயின் டியூமர் சரியாயிடுச்சு, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு வாரத்துக்கு தேவையான மருந்துகள் இருக்குது, நீங்க மறக்காம காலையில சாயந்தரமும் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 1 வீக் நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு போகலாம், ஆனா அது வரைக்கும் உங்க தலையை மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஓகே மேடம், நீங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறேன், பட் நாளைக்கு காலையில உங்களுக்கு மீதி பேமெண்ட்டை கொடுத்துறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதே மாதிரி அந்த மீதி பேமெண்ட்டையும் கொடுத்துட்டு இப்போ இவருக்கு ஆபரேஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து இப்போ இவரை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. சோ அந்த கேப்ரில் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டாங்க போறாரு. பட் அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரியாம தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா இவர் தான் ஒரு ஜீனியஸ் ஆச்சு. சோ அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கறத இவராவே செம்மையா மார்க் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணையும் காணோம். அதே நேரத்துல அந்த லேப்லயும் யாரும் இல்ல. அந்த மொத்த இடமும் அப்படியே அலங்கோலமா கிடக்கிறத பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு பாப்போம் பாருங்க. அப்போ ஒரு வீடியோ ஒன்னு இருக்கிறதா அவர் பாக்குறாரு. அந்த வீடியோ எக்ஸாக்டா என்ன அப்படின்னா, இவருக்கு ஆபரேஷன் பண்ணும்போது இவர் தலையில என்னெல்லாம் பண்றாங்களோ அது அப்படியே அந்த வீடியோல வந்திருக்குங்க. அதை வச்சு பார்த்தா நமக்கு ஆபரேஷன் நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்பதான் தெரியுது அது ஒன்னும் இவரோட தலையில பண்ண ஆபரேஷன் கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் எப்படி ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் அது. அதை பார்த்தது இவருக்கு செம்ம கோவப்பட்டு அவர் தலையில இருக்கக்கூடிய அந்த கட்டை அவுப்பாரு பாருங்க. ஆபரேஷன் பண்ணதுக்கான எந்தவித அடையாளமோ அவர் தலையில இல்லைங்க. அப்பதான் இவருக்கு தான் ஏமாந்து போனதே தெரிய வருதுங்க. ஒன்னும் இல்ல, அப்படியே கொஞ்சம் பேக் வேலை போனோம்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு பேஷண்ட் கிட்ட அங்க கிளீன் பண்ணக்கூடிய ஒருத்தன் வாட்சையும் மோதிரத்தையும் ஆட்டைய போட நினைச்சவனுக்கு கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி நினைச்சு பார்த்திருப்பான். மத்தவங்களை ஏமாத்த நினைச்சவனுக்கே அப்படி ஒரு தண்டனை அப்படின்னா இவரை ஏமாத்துறவனுக்கு எப்படி எல்லாம் தண்டனை கொடுப்பாரு. இப்ப நம்ம ஜிக்ஸா கொலகாரன் படிப்படியா போக ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த நாட்டுக்கு வந்து முதல்ல சந்திச்சது அந்த டாக்ஸி டிரைவர் தான். அந்த பையில அப்படியே அழிக்கிட்டு வந்து ஒரு கைத்தால ஒரு கம்பத்துல கட்டி பிடிச்சிருக்காருங்க. அந்த பையலோட 2 கையிலையும் பாம்பை செட் பண்ணிருக்காரு. அதுவும் எப்படி தெரியுமா, ஒரு சில ஷார்ப்பான கம்பிகளை அந்த பாம்புக்கும் அவன் கைக்கும் இடையில அப்படியே வச்சு தச்சு வச்சிருக்காங்க. இப்போதாங்க ஒரு செம்ம ட்விஸ்ட பத்தி சொல்றாங்க. இவன் வெறும் டாக்ஸி டிரைவர் மட்டும் கிடையாது, நம்ம ஜிக்ஸா குலகாரனுக்கு ஒருத்தன் ஆபரேஷன் பண்ண பாத்தீங்களா, அந்த டாக்டரும் இந்த டாக்ஸி டிரைவர் தாங்க. டாக்ஸி டிரைவராவும் வந்த, அதே மாதிரி டாக்டராவும் வந்த, என்ன ஈஸியா ஏமாத்திட்டல, அதனால உனக்கு ஒரு ஆப்பு ரெடி ஆயிட்டுன்னு ஒரு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனோட 2 கையிலையும் கத்திய வச்சு அதை டேப்பை போட்டு ஒட்டி வச்சிருக்காருங்க. அந்த கத்தியால அவனை கட்டி வச்சிருந்த அந்த கை தடுத்ததும் அந்த பாம்பு வந்து ட்ரிகர் ஆயிடுதுங்க. இன்னும் 3 நிமிஷத்துல உன் கையில இருக்கக்கூடிய அந்த பாம்பு வெடிக்கும். அப்படி வெடிச்சுன்னா நீ செதறி போய் செத்து போவ. அப்படி செதறி போய் சாகாம இருக்க ஆசைப்பட்டினா உன் கையில இருக்க அந்த கத்தியால அந்த பாம்புல இருக்க கம்பி எல்லாம் உன் கையில இருக்கு இல்லையா, அதை மட்டும் அப்படியே தனியா செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா நீ உயிர் பொழைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கத்தி கதறி கூப்பாடு போட்டு கடைசியில தான் அந்த பாம்பை எடுத்தா மட்டும் தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட கையில இருக்க அந்த கத்தியால அப்படியே அந்த கம்பிகளை குத்தி கிழிப்பான் பாருங்க. ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிக்குதுங்க. பார்க்கவே முடியல, ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்குது. ஒரு கையில இருந்த பாம்பை கஷ்டப்பட்டு எப்படியோ தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு மறுபடியும் இப்ப அடுத்த கையில இருக்க பாம்பையும் எடுக்க ட்ரை பண்றான். மனித உடம்புல 6 லிட்டர் ரத்தம் மட்டும் தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பையனுக்கு மட்டும் 60 லிட்டர் ரத்தம் இருக்கும் போல. ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிக்குதுங்க, கண் கொண்டு பார்க்க முடியல. ஒரு வழியா அந்த பையன் தன்னோட கையில இருந்த 2 பாம்பையுமே பிச்சு வீசிடுறான். வெறும் 3 செகண்ட் இருக்கும்போது இந்த பையன் தன்னோட டாஸ்க முடிச்சு அவனும் உயிர் படைச்சிருக்காங்க. இந்த கேம்ல நீ ஜெயிச்சதுனால இதுக்கப்புறம் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வராது அப்படின்ட்டு நம்ம கொலகார சைக்கோ பையில சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தன்னை ஏமாத்துற எல்லாரையும் பிடிக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க. அவங்களும் இந்த ஜிக்ஸா கொலகாரனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வேலண்டினா அப்படிங்கிற ஒரு நர்ஸ் இருந்திருப்பா, அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட், அடுத்ததா டாக்டரோட வேஷம் போட்ட ஒரு பொறுக்கி பையன், அப்புறம் 3வதா அந்த கேப்ரிலா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க, அந்த பொண்ணையும் அள்ளி போட்டு கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது அந்த சிசிலியா இருக்கா பாருங்க, அந்த டாக்டர் பொண்ணு, சாரி டாக்டர் பொண்ணுன்னு சொல்லக்கூடாது, அவ ஒரு ஃப்ராட் பொண்ணு. நம்ம ஜிக்ஸா கொலகாரனை எப்படி எல்லாம் பேசி ஏமாத்துறாளோ எக்ஸாக்டா அதே மாதிரி இப்ப இன்னொருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கா. பட் ஒரே ஒரு சேஞ்ச் தான்,
பேரை மட்டும் தான்ப்பா மாத்தி மாத்தி சொல்றா. இந்த அக்கா அப்படியே புது கிளைண்ட்ட பேசிட்டு இருக்கும்போது வெளியில வந்து ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் அக்காவுக்கு ஒரு பயம் வந்துருது. அப்படியே பொறுமையா வந்து அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல பாக்குறாங்க, யாருமே இல்ல. என் கையில துப்பாக்கி இருக்குது, சோ நீங்க யாரா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், உங்களை சுட்டு தள்ளிடுவேன், ஒழுங்கு மரியாதை எல்லாரும் ஓடி போடுங்கன்னு கத்திட்டு இருக்கும்போது எந்த வித சத்தமும் இல்லாம அப்படியே அந்த மொத்த இடமும் நிசப்தமா இருக்குதுங்க. அத்தை தண்டி வீட்டுல அக்கா மட்டும் தன்ன தனிமையில இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயம் வந்துருது. கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த அக்கா நிக்கிற அந்த இடத்துக்கு டாப்ல ஒரு கண்ணாடி ஒண்ணு இருக்குதுங்க. அதுல ஒரு பெரிய கல்லை தூக்கி போடும்போது அந்த கண்ணாடி உடைச்சுக்கிட்டு இவங்க தலைக்கு பக்கத்துல விழும் பாருங்க. பதிரி அடிச்சுக்கிட்டு துண்டை காணும் துணியை காணும் ஒண்ணு இந்த அக்கா தன்னோட கார்ல ஏறி தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவா பாருங்க. அப்ப அந்த காருக்கு முன்னாடி பண்ணியோட ஃபேஸ் மாஸ்க் போட்ட ஒரு ஆள் நிக்குது. அதை பார்த்துட்டு பயத்தோட நிக்கும் போது அந்த காருக்குள்ள ஒளிஞ்சிருந்த நம்ம தாத்தா ஊசி எடுத்து அந்த அக்காவோட கைத்தாமட்டிலே ஒரு போடு. அந்த பண்ணியோட ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம அமெண்டா அக்கா தான். இந்த சா சீரிஸோட ப்ரீவியஸ் பார்ட்ட பார்த்த எல்லாருக்கும் அமெண்டா அப்படிங்கிறது யாருன்னு நல்லாவே தெரியுங்க. சா சீரிஸோட செகண்ட் பார்ட்ல இந்த அமெண்டாக்கா தப்பு பண்ணி நம்ம ஜிக்ஸா வில்லன் கிட்ட மாட்டிருப்பா. அப்போ ஜிக்ஸா வில்லன் நடத்தின ஒரு கேம்ல நம்ம அமெண்டாக்கா ஜெயிச்சிருப்பா. அதனால அமெண்டாவை ஜிக்ஸா கொலைகாரன் கொலை பண்ண மாட்டான். அதே நேரத்துல ஜிக்ஸா கொலைகாரன் பண்றது இவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ அவங்க கூட சேர்ந்து இவளை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஆனா அதே நேரத்துல இவளை 8வது பார்ட்லயே அள்ளி வச்சு கொல்லி வச்சிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த கதை அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையா தான் இருக்கணும். கடத்திட்டு வந்த 4 பேரையும் ஒரு இடத்துல செம்மையா கட்டி போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இந்த வேண்டினா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு தான் இவனுங்க ஃபர்ஸ்ட் கேம் நடத்த போறாங்க. அதாவது ஒரு கம்பத்துல கட்டி வச்சு அவளுக்கு முன்னாடி, அதாவது அவ கழுத்துக்கு முன்னாடி ஒரு கயிறு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குதுங்க, அதை வந்து கட்டி வச்சிருக்கானுங்க. மனுஷனோட எலும்ப கூட அது ரொம்ப ரொம்ப ஈஸியா கட் பண்ணிடுமாமா. இப்போ ஒரு கேம் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட செகண்ட் மட்டும் தான் டைம் கொடுப்போம். அந்த டைமுக்குள்ள நீ உன் காலை அப்படியே துண்டா வெட்டி எடுத்துட்டீங்கன்னா நீ உயிரோட தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லாம நான் அந்த கேமை விளையாட மாட்டேன்னு சொன்னாலோ, உனக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள அந்த கேமை முடிக்காம விட்டாலோ உன் கழுத்து அப்படியே 2 துண்டா போய் நீ செத்து போகிற மாதிரி சொல்றாரு. அந்த சிசிலியா பொண்ணு இதை கேட்டதும், இதை பாருங்க சார், நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நாங்க ஒன்னும் உங்களை ஏமாத்தல சார், நாங்க உங்களை காப்பாத்த தான் ட்ரை பண்ணோம். ஆனா நாங்க நினைச்ச மாதிரி இல்லாம நீங்க நோயால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்க, உங்களை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு சார். அதே நேரத்துல இங்க வந்தா நோய் சரியாகிடும் அப்படின்ட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அந்த நம்பிக்கையை எனக்கு உடைக்க தோணல சார், அதனாலதான் நான் சொல்லல, சோ ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இந்த மாதிரி ஏமாத்துற ஆட்கள் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிசிலியா சொன்னதும், யாரு நீயா, கடந்த 8 வருஷத்துல கிட்டத்தட்ட 34 பேருக்கு இதை மாதிரி ஆபரேஷன் பண்ணி சரி பண்ற அப்படின்ட்டு அவங்கள ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து கோடி கணக்கில் நீ பணத்தை ஆட்டை போட்டிருக்க, அது எவ்வளவு பணம் யார் யாரு போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணா காட்டுறாங்க. அந்த 34 பேர்ல ஒருத்தரை கூட உன்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு கேட்டதும் அவளுக்கு மூஞ்சி அப்படியே செத்து போயிடுதுங்க. சரி ஓகே, எனக்கு உங்க கூட பேச டைம்ல இப்ப இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஜிக்ஸா குலக்கார அந்த வேலண்டினாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகும்போது பின்னாடி அந்த அமெண்டா இருக்கா பாருங்க, அவளும் ஓடி வந்து இந்த பொண்ணுகிட்ட, ஏமா வாழ்த்துக்கள், தலையை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. கண்டிப்பா இந்த கேம் நான் விளையாடவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கட்டி இருக்கிற மீதி 3 பேரும், இதை பாரு வேலண்டினா, நீ அதை செஞ்சுதான் ஆகணும், உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டினா ஒரு கால் போறதுனால ஒரு தப்பு கிடையாது, அந்த கொலகார பையன் சொன்ன மாதிரி உன் காலை கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் 4 பக்கமும் என்ன கத்திட்டு இருக்கானுங்க. இவளுக்கும் பயம் வந்துருது. சோ இவளோட காலை கட் பண்றதுக்காக ஒரு ஒயர் மாதிரி இருக்குது, அதை எடுத்தோன்னே டைமர் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. அதை பார்த்து பயந்து போன இந்த பொண்ணு அந்த ஒயரை வந்து கீழே போட்டுறா. அதை எடுக்கவே மாட்டேன், காலை கட் பண்ணிக்க முடியாது ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கிட்ட வேஸ்ட் ஆகி போயிடுதுங்க. அண்ட் கடைசியில வேற வழி இல்லாம தான் உயிரை காப்பாத்திக்கணும் இல்லையா, சோ அந்த பயத்தோட காலை 2 துண்டா வெட்டினா ரத்தம் நிறைய போகும் இல்லையா, சோ அதை தடுத்து நிறுத்ததுக்காக அவ எந்த இடத்துல வெட்ட போறாளோ அந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த பெல்ட்டை கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த ஒயரை எடுத்து ஒரு இழுப்பா பாருங்க, காலில வலி தாங்க முடியாம கத்துறாங்க. அதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்க அந்த 3 பேரும் ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க, சத்தம் போடுறாங்க. ஏன்னா அடுத்ததான் இந்த 3 பேருக்கும் கூட அதே நிலைமை தான் வரப்போகுது இல்லையா. சோ இந்த 3 பேரும் ஒரு பக்கம் கத்தி கதறி பாடு போட்டு இருக்கும்போது அவ தன்னோட அதுவும் சாதாரண கிடையாது, அப்படியே கர கரன்னு செம்ம வேகத்துல இழுக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கடத்துல இந்த பொண்ணோட கால 2 துண்டா போயிடுதுங்க. அப்பாடா இவ தப்பிச்சிட்டா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா காலை 2 துண்டா வெட்டினா மட்டும் பத்தாதாங்க, எலும்புக்குள்ள வெள்ளை கலர் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஒரு பாட்டில சேகரிக்கணுமா. பாக்குறதுக்கு நைஸான பைப் மாதிரி ஒன்று இருக்குதுங்க. அந்த பைப் எடுத்து இந்த பொண்ணோட அந்த எலும்புக்குள்ள விட்டுட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த வெள்ளை கலரை நம்ம எப்படியாவது சேகரிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா உள்ள இருந்து வெளில வந்தது எல்லாமே வெறும் ரத்தம் மட்டும் தாங்க. சோ டைமுக்குள்ள இந்த பொண்ணால அந்த டாஸ்க முடிக்க முடியல. அதனால அந்த ஒயரவ கழுத்து அப்படியே 2 துண்டா வெட்டி தலையை துண்டாக்கிடுதுங்க. அடுத்ததான் நம்மள போட்டு தள்ளதுக்குள்ள நம்ம எப்படியாவது தப்பிக்கால வச்சுட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒரு போன் கால் ஒண்ணு வருதுங்க. இந்த 3 பேர் நிக்கிற அந்த இடத்துக்கு சென்டர்ல ஒரு ட்ராலி இருக்குங்க. அந்த ட்ராலில தான் இந்த போன் கூட அடிக்குது. அந்த ட்ராலி வந்து உங்களுக்கு கைக்கு எட்டல. சோ என்னடா பண்ண நீங்க வச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த சிசிலியா இருக்கா பாருங்க, அவ இந்த செத்து போய் கீழே கிடக்குறா பாருங்க, அந்த பொண்ணோட வயித்தை கிழிச்சு மொத்த குடலையும் அப்படியே உருவி எடுத்து அந்த ட்ராலி மேல போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து அந்த ட்ராலி அவளுக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க போனை எடுத்து ஒருத்தனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கேன், என்ன காப்பாத்து அப்படின்ட்டு கத்தி கதறி குப்பாடு போட்டு இருக்கும்போது சரி அந்த நேரம் பார்த்து அமெண்டா உள்ள வந்துடுறா. என்னோட கையில வச்சிருந்த ஒரு ரிமோட் அமுக்கணும், இந்த சிஸ்லியாவோட கழுத்துல ஒரு கார் மாட்டிருப்பாங்க போல, அதுல இருந்து ஷாக் அடிச்சாவ கீழே வந்துடுறாங்க. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் வழியே இல்லை அப்படிங்கிறதுனால மறுபடியும் அந்த நம்ம ஜிக்ஸா குலகாரன் இருக்கான் பாருங்க, அந்த பைக்கிட்ட நம்ம சிசிலியாக்கா கொஞ்சம் கெஞ்சிரா, என்னெல்லாம் வேணா உங்க நோயை குணப்படுத்த முடியாம போயிருக்கலாம், ஆனா எங்க அப்பா நினைச்சாருன்னா
கண்டிப்பா உங்க நோயை குணப்படுத்த முடியும். சோ ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களை எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. ஆனா அதுக்கு அவன் கேட்கற மாதிரி தெரியல. உனக்கு வாய்ப்பும் கொடுக்க முடியாது, வாழைப்பழமும் கொடுக்க முடியாது, சோ மூடிட்டு இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த டாஸ்க்ல வேட போறது நம்ம கேப்ரலாக்கா தான். சோ அவளை நம்ம போய் ரெடி பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிக்ஸா குலாக்கார அமெண்டாவை கூட்டிட்டு மேல போவோம் பாருங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள வரதுக்கு யாரோ ஒருத்தங்க ட்ரை பண்றத நம்ம அமெண்டாக்க வந்து சிசிடிவில பாத்துறா. உள்ள வர நினைக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த பார்க்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருப்பான் இல்லையா, அந்த பையன் தாங்க வரான். அப்படி உள்ள வரும்போது எதுக்காக என்ன ஏமாத்துறீங்க, என் காசை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டே தான் உள்ள வரான். அப்போ பண்ணியோட ஃபேஸ் மாஸ்க் போட்ட ஒரு ஆள் முன்னாடி நிக்கிறத பார்த்து இவன் டமால் டமால் சொல்லுவான் பாருங்க. தலை மட்டும் அப்படி தனியா போய் கீழே விழுந்துருதுங்க. அச்சோ அப்படின்னு அமெண்டா செத்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட தலை மட்டும் அப்படியே துண்டா போய் செத்து போனா பாருங்க. அந்த பொண்ணோட மண்டையை எடுத்து ஒரு ஆள் ஒருத்தவங்க நடந்து வர மாதிரியே செட் பண்ணி இந்த பையோட மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. இந்த பையன் அந்த மண்டையை பார்த்துட்டு அட கடவுளே இங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு பாருங்க. அப்போ இந்த பையலுக்கு பின்னாடி வந்து அமெண்டாக்கா ஒரு கட்டை எடுத்து உச்சே போடா போட்டு அவனை படுக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மயக்கத்தில் இவன் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது தன்னோட கை கால் எல்லாத்தையும் கட்டி ஒரு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. நம்மள யாரா இப்படி பண்ணா அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி இந்த ஜிக்ஸா குலகார உட்காந்துருந்த பார்த்துட்டு சார் நீங்களா சார், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் இங்க ஆபரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருந்தேனே, நாம நினைக்கிற மாதிரி இவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது சார், பாருங்க சார் என் கழுத்தை, இவங்க எனக்கு ஆபரேஷன் பண்ணவே இல்லை பாத்தீங்களா சார், ஒரு தழும்பு கூட கிடையாது, இவங்க ஃப்ராடுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் காசை திரும்பி வாங்கிட்டு போறதுக்காக தான் சார் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உன் காசை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த காசெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இங்க ஒரு கேம் ஒன்று நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், அந்த கேம்ல அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் நீ அவங்களை எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா அதே மாதிரி உன் கை கட்டி எல்லாத்தையும் அவுத்து விடுற, பட் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனா அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கேப்ரிலா பொண்ணு இருக்கா பாருங்க, அந்த பொண்ணை அடுத்த கேம் விளையாடுறதுக்கு ரெடி பண்ண சொல்லி நம்ம அமெண்டாவை அனுப்பி வைக்கிறாரு. அமெண்டாவும் அந்த பொண்ணை ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டு இருப்பா. அப்ப பக்கத்துல இருக்க ஒருத்தர் ரொம்ப ரொம்ப கத்தி கதறாங்க. அமெண்டாவுக்கு செம்ம கோவம் வந்து ஒரு எலக்ட்ரிக் கன் எடுத்து அந்த பையனோட மூஞ்சி மேலே சுட்டு போடுறாங்க. அவன் அதே இடத்துல துடி துடிக்க கீழே விழுகிறான். நெக்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெண்டாவதா கேப்ரிலாவை தான் ரெடி பண்ண சொல்லிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ண தெரியுமா, தன்னை காப்பாற்ற சொல்லி கேப்ரிலா இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ரொம்ப கெஞ்சிருப்பா. ஸோ அவளோட சாவை கொஞ்சம் தள்ளி போறதுக்காக இன்னொரு பையன் தான் பாருங்க. செகண்ட் கேமுக்கு அந்த பையனை இந்த பொண்ணு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பையனை ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காங்க. அவனுக்கு பக்கத்துல நிறைய அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு தேவையான ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. வழக்கமா நம்ம ஷாப் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு பொம்மை ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பொம்மை ஏதோ ஒன்று சைக்கிள்ல வச்சு அப்படியே தள்ளிட்டே வருதுங்க. இந்த பையனுக்கு அதை பார்த்ததும் பயம் தாங்க முடியல. அது அவனுக்கு பக்கத்துல வந்து நிற்கும் போது அவனுக்கு தலைக்கு மேல ஒரு கேமரா ஒன்று இருக்கிறத அதில் காட்டுதுங்க. அப்போ அங்க ஒரு டேப் ரெக்கார்ட் இருக்கிறத பத்தி அவனுக்கு பயம் தாங்க முடியல. நான் இதை எடுத்து ஆன் பண்ண மாட்டேன், இதை ஆன் பண்ணி பார்த்தா தான் எனக்கு ஏதாவது ஆப் இருக்கும், ஸோ நான் இதை ஆன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஷாக் அடிக்குதுங்க. அதை மட்டும் இவன் ஆன் பண்ணி வைக்காம இருந்தானா திரும்ப திரும்ப இவனுக்கு ஷாக் அடிச்சிட்டே இருக்கும். சோ வேற வழி இல்லாம இவன் அதை ஆன் பண்ணி பாக்குறான். மொத்தமா உனக்கு 3 நிமிஷம் எடுத்த டைம். அந்த டைமுக்குள்ள உன் தலையை நீயா கொஞ்சம் கட் பண்ணி உன்னோட மூளைக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பீஸை மட்டும் வெட்டி தண்ணி மாதிரி இருக்கு பாரு, அதுக்குள்ள நீ போடணும். அப்படி போட்டதுக்கு அப்புறம் அது மொத்தமா அப்படியே கரைஞ்சு போயிடும். அப்படி போனா மட்டும் தான் நீ உயிரோட வாழ முடியும், அப்படி இல்லனா கண்டிப்பா நீ செத்து போயிடுவ. ஆனா அதே நேரத்துல மூளையை தனியா வெட்டி எடுத்துட்டா நாம எப்படா வாழ முடியும் அப்படின்ட்டு யோசிச்சு பயப்படாத, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க நிறைய பேரு பாதி மூளையை வெட்டி எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப ஹாப்பியா. சோ இப்போ உன்னோட டாஸ்க் ஆரம்பிக்குது, இப்போ அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரெக்கார்டர் வந்து ஆஃப் ஆகுதுங்க. கேம் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. ஆனா இவனுக்கு பயம் தாங்க முடியல, எப்படி தான் மண்டையை தானே கட் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. இப்போ இந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க, கேப்ரிலா அப்படின்னா சிசிலியா, இந்த 2 பேரும் ப்ளீஸ்டா எப்படியாவது இதை ட்ரை பண்ணு, இல்லைன்னா செத்து போயிடும்னு சொல்லிட்டு பயமுறுத்தினதுனால ஐயோ என்னடி இப்படி பயமுறுத்துறீங்க, நான் எப்படியாவது ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ஸ்கேல்பை மட்டும் தனியா வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூளைக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பீஸை மட்டும் அப்படியே தனியா புடிங்க எடுப்போம் பாருங்க. ரத்தம் பிச்சு கிடைக்கும், பார்க்கவே ரொம்ப ரொம்ப ரணகுடமா இருக்குங்க. அந்த ஜிக்ஸா குலகாரன் சொன்ன மாதிரி மூளையோட ஒரு பீஸை மட்டும் தனியா வெட்டி எடுத்து அந்த தண்ணியில போட்டுறான். பட் அது கரையிறதுக்கு முன்னாடி இந்த பயலுக்கு கொடுத்த அந்த 3 நிமிஷம் முடிஞ்சு போயிடுங்க. ஸோ இவனோட முகத்தை ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி, இரும்பால் செய்யப்பட்ட ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒன்று வந்து கவர் பண்ணிடுது. அந்த பையன் கத்துறான் கதறான், முகமெல்லாம் அப்படியே புகை கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியே அந்த பையன் செத்து போயிடுறான். இப்போ அந்த பையன் செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா நம்ம கேப்ரிலாக்காவுக்கு தாங்க ஆப்பு. வழக்கமா வர அதே பொம்மை அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து நிற்கும் போது அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற ஒரு டேப் ரெக்கார்டரை எடுக்கிறான். அந்த டேப் ரெக்கார்டரை எடுத்து இந்த பொண்ணு ஆன் பண்ணதும் நாம ஒரு கேம் ஆட போறோம் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் வருது. அது கேட்டதும் அந்த டேப் ரெக்கார்டரை தூக்கி அடிச்சு போடுறாங்க. டேப் ரெக்கார்டரை உடச்சிட்டீங்கன்னா எனக்கு என்ன வாய் இல்லாம போச்சா என்ன, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ, நீ மட்டும் இந்த கேம் ஆடல அப்படின்னா கண்டிப்பா நீ செத்து போயிடும் அப்படின்ட்டு மேட்றான். அப்படியே இந்த பக்கம் பார்க்கர் கூட நல்லா வந்தா இல்லையா, அந்த சிசிலியாவில பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் இவன். அதனால அந்த போட கை கட்டி எல்லாத்தையும் ஒத்து அவனே நிக்க வச்சிடறாங்க. கேப்ரிலாவோட ஒரு கையையும் ஒரு காலையும் மட்டும் சங்கிலியால கட்டி போடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த கேம் ஸ்டார்ட் ஆனதும் அந்த பொண்ணோட கையில இருக்க சங்கிலி அப்படியே மேல தூக்கிட்டு போயிடுங்க. அதே நேரத்துல கால் சங்கிலியும் அவளை இன்னொரு பக்கமா இழுத்து வச்சிருக்கு. இந்த பொண்ணோட முகத்துக்கு நேரா ஒரு பவர்ஃபுல்லான லைட் ஒன்று இருக்குதுங்க. மொத்தமா உனக்கு 3 நிமிஷம் மட்டும் தான் டைம். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள உன் கை சங்கிலி கால் சங்கிலி ரெண்டுமே ஊத்திட்டு நீ கீழே வந்தாகணும். அப்படி உன்னால
மட்டும் 3 நிமிஷத்துக்குள்ள அந்த டாஸ்க்கை முடிக்க முடியாம போயிட்டுனா அந்த பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய லைட்டு உன் முகத்துல இருக்கக்கூடிய தோல் அப்படியே பிச்சு எடுத்துரும். கிட்டத்தட்ட ஒருத்தோட முகத்துல இது ஆசிட் அடிக்கிற அளவுக்கு வலியை கொடுக்கக்கூடியது. சரி, எப்படி நான் இந்த இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உன் கைக்கு மேல ஒரு சுத்தியல் ஒன்று இருக்குது. அந்த சுத்தியல் எடுத்து உன் கால் மூட்டை அடிச்சு ஓட, அதே நேரத்தில் உன் கை மூட்டையும் அடிச்சு உடைக்கணும். அப்படி பண்ணா மட்டும் நீ தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உனக்கு தண்டனைக்காதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதை கேட்டதும் பயந்து போன இந்த பொண்ணு சுத்தியல் எடுத்து தன்னோட கை மூட்டை அடிச்சு உடைக்க ட்ரை பண்ணும்போது அந்த சிசிலியா பொண்ணு இல்ல வேண்டாம், உன் கால் மூட்டை ஃபர்ஸ்ட் அடிச்சு ஓட அப்படின்ட்டு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தன்னோட கால் மூட்டை அடிச்சு உடைச்சு அப்படியே ரத்தம் வலிய அதுல இருந்து ரிலீஃப் ஆயிடுறாங்க. இப்போ காலில் கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலி ரிலீஃப் ஆனதுனால இவன் அந்த லைட்டை விட்டு கொஞ்சம் தூரமா போயிடுறாங்க. வாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த லைட் இருக்கு பாருங்க, அது மறுபடியும் இவன் முகத்துக்கு பக்கத்துல வர மாதிரி அவங்க செட் பண்றாங்க. அதை பார்த்தது இவளுக்கு பயம் வந்துருது. ஏன்னா இதுக்கப்புறம் முடியாது, ப்ளீஸ் என்ன விட்டுருக்க கெஞ்சிரா. ஆனா வேற வழி இல்லை இல்லையா. சோ மறுபடியும் தன்னோட கை மூட்டை அடிச்சு உடைச்சிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறா. கேபர்ல டாஸ்க்ல ஜெயிச்சதுனால அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லி நம்ம அமண்டாவை அனுப்பி வைக்கிறாரு. சரி மாஸ்டர் கிளம்புறேன்ட்டு இவ திரும்பும் போது இவனுக்கு கட்டி வச்சு அவுத்து விட்டானுங்க பாருங்க. அந்த பீட்டர் அந்த பைய துப்பாக்கியோட நிக்கிறாங்க. சிசிலியாவை கட்டி வச்சிருக்க அந்த லாக்கோட கீயை குடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இவர் சொல்றாரு, இதை பாரு தம்பி, ரூல்ஸை மீறது எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னலையா, சோ இப்படி பண்ணாத, அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் தெரியும் தம்பி, நீ வாயை மூடிக்கிட்டு அந்த சாவியை கொடுன்னு சொல்லிட்டு அந்த சாவியை வாங்கிட்டு இவங்க 2 பேரையும் துப்பாக்கி முனையில கீழே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கீழே போனதுக்கு அப்புறம் சிசிலியாவோட அந்த லாக்கை ரிமூவ் பண்ண சொல்லி அமண்டா கிட்ட சாவியை கொடுக்குறான். அவளும் போய் ஓபன் பண்றா. இவ லாக்கை ரிமூவ் பண்ண அடுத்த செகண்ட்ல பல்லாரும் உன்னை கணத்துல விட்டுட்டு உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒன்று வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ சிசிலியாவோட கழுத்துல இருந்து லாக்கை ரிமூவ் பண்ணாங்க இல்லையா, அந்த லாக்கை எடுத்து இப்ப நீ தான் போட்டுக்கணும் அப்படின்ட்டு இந்த பார்க்கர் பையன் நம்ம ஜிக்ஸா கொலகாரனை மிரட்டுறாங்க. இவருக்கு வேற வழி இல்லாம அதை எடுத்து மாட்டிக்கிறாரு. அப்போ இந்த அமண்டாக்கா, இதை பாரு பார்க்கர், நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனா நீ கேட்க மாட்டேங்கிற, இது நல்லதுக்கு கிடையாது அப்படின்ட்டு சொல்றா. ஆனா அந்த பையன் இவ சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. நான் அப்படித்தான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்ட்டு சொல்றான். அப்போ நம்ம ஜிக்ஸா கொலகாரன், இதை பாரு தம்பி, நான் வச்ச டாஸ்க்ல கேபர்லா ஜெயிச்சிட்டா, சோ அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சிசிலியா பொண்ணு காப்பாருங்க கேபர்லாவோட கழுத்துல காலை வச்சு அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த அமண்டா அவளை தடுக்க போறா. அப்போ நீ மட்டும் தடுத்தினா உன்னை சுட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கர் பையன் மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அவளை நெரிச்சியே கொலை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அமண்டாவையும் அங்க இருக்கிற இன்னொரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம அமண்டா இருக்கா பாருங்க, அவ இதை பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிட்டாங்களே, அப்படி அவங்க செத்து போனதுக்கு காரணமே நீதான் இல்லையா, சோ அதை நினைச்சு உனக்கு ஃபீலிங் எது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் எந்த ஃபீலிங்ஸும் எனக்குள்ள இல்ல, அவங்க மட்டும் உயிரோட இருந்தாங்கன்னா இப்ப நாங்க சம்பாரிச்சதுல பாதிக்கு பத்தி அவங்களுக்கு கொடுக்கணும், இப்ப அவங்க செத்து போயிட்டதுனால அப்படி இதுவே தேவை கிடையாது, சோ இப்ப அவங்க செத்து போனதுனால எனக்கு எந்த வித வருத்தமும் கிடையாது, முழுக்க சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அடிக்கடி கூட ஒரு பையன் ஃபுட்பால் விளையாடிட்டே இருப்பான் இல்லையா, அந்த பையனோட சத்தத்தை கேட்டுட்டு எனக்கு இப்போ ஒரு ஐடியா வருது அப்படின்ட்டு அந்த குட்டி பையனை இப்போ இந்த ரூம்க்கு அழைச்சிட்டு வராங்க இந்த சிசிலியா. அந்த குட்டி பையன் நம்ம ஜிக்ஸா கொலகாரனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, சோ அவனுக்கு முன்னாடி நம்ம ஜிக்ஸா கொலகாரனை கொலை பண்ண போறாளோ அப்படின்னு நினைச்சங்க. ஆனா அதுக்கப்புறம் தாங்க தெரியுது நம்ம ஜிக்ஸா கொலகாரன் ஆட போற அந்த கேமுக்கு மொத்தமா 2 பேர் தேவை. சோ அந்த 2வது ஆளா அந்த குட்டி பையனை தான் இந்த அக்கா தேர்வு பண்ணிருக்கா. இப்போ அந்த 2 பேரோட கையே காலு கழுத்து இந்த 3மே லாக் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம ஜிக்ஸா கொலகாரன் அந்த குட்டி பையன்கிட்ட என்னானாலும் இந்த லிவரை மட்டும் பிடிச்சி கீழே இழுத்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனும் அதுக்கு ஓகே அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஒரு லிவரை பிடிச்சி இழுத்து தான் அந்த கேமை இப்போ இந்த பார்க்கர் பைய ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த லிவரை பிடிச்சி இழுத்ததும் இவங்களோட கையை காலு கழுத்துல இருக்க சங்கிலாம் இருக்கு இல்லையா, அதுல அப்படியே கொஞ்சமா கீழே போகுதுங்க. இவங்களாலையும் தங்களை கொஞ்சம் கூட அசைச்சிக்க முடியாத அளவுக்கு அப்படியே கீழே போய் லாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட முகத்துக்கு மேல இருக்க ஒரு பைப் மாதிரி ஒன்று இருக்கு, அதுல இருந்து ரத்தமா இல்ல ஆயிலன்னு தெரியல, இவங்க வாய் மேலே கரெக்டா ஊத்துதுங்க. அந்த குட்டி பையனால மூச்சு விட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். அதை பார்த்து அவனை காப்பாத்துறதுக்காக இந்த ஜிக்ஸா கொலகாரன் தனக்கு பக்கத்துல இருக்க அந்த லிவரை பிடிச்சி எடுத்ததும் அந்த குட்டி பையன் இருக்கிற அந்த இடம் வந்து கொஞ்சமா மேல போயிடுது. சோ அந்த குட்டி பையன் சேஃப் ஆயிடுறான். நம்ம தாத்தா தான் இப்ப முடிச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. தன்னை காப்பாத்துறதுக்காக தான் தாத்தா அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரை காப்பாத்துறதுக்காக இந்த குட்டி பையன் அவனுக்கு பக்கத்துல இருக்க அந்த லிவரை பிடிச்சி இழுத்துறாங்க. ஐயோ நம்மளை காப்பாத்த போய் குட்டி பையன் செத்துறோம் அப்படிங்கிற பயத்துல இப்ப மறுபடியும் இவரு லிவரை பிடிச்சிருக்க. அதுக்கப்புறம் இந்த தாத்தாவை காப்பாத்த அந்த குட்டி பையன் பிடிச்சிருக்கான். இதே மாதிரி மாத்தி 2 பேரும் இழுத்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இந்த தாத்தா அந்த லிவரை பிடிச்சி இழுத்துட்டு திரும்ப அவன் இழுக்கிறதுக்கு விடாம அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்காரு. அதனால அந்த குட்டி பையனால இழுக்க முடியலங்க. சரி இவனுங்க மாத்தி இழுத்து செத்து போகட்டும், நாம போய் அந்த காசு ஆட்டே போகணும்னு சொல்லிட்டு இந்த சிசிலியாவும் அந்த பார்க்கர் பையனும் மேல போறாங்க. அப்ப இந்த பார்க்கர் பையலுக்கு ஒரு சூப்பரான டவுட் ஒன்று வருதுங்க. அது என்ன டவுட் அப்படின்னா, உன்னை கட்டி போட்டு வச்சிருந்த அதே இடத்துல தான் அந்த தாத்தாவையும் அந்த குட்டி பையனையும் கட்டி போட்டு வச்சிருக்கோம். அப்படின்னா அந்த கேம் ஆடுறதுக்கு மொத்தம் 2 பேர் தேவை. ஆனா அவன் கூட இருந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்களே, அந்த கேம் ஆடுறதுக்கு நீ மட்டும் தான் இருந்த, அப்ப உனக்கு ஆப்போசிட்ல யார் ஆடி இருந்திருப்பா அப்படின்ட்டு இவன் கேக்குறான் பாருங்க. அவன் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட இந்த பொண்ணு காது கொடுக்காம ஒரு பேக் ஒன்ன பார்த்துட்டு இதுல இருக்க போன அப்படின்ட்டு இழுப்பா பாருங்க. அப்ப அங்க ஒரு டைமர் ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னும் 10 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஆனா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரியல. அந்த டைமர் ஸ்டார்ட் ஆன உடனே இவங்க 2 பேரும் மேலே ஊத்திட்டு இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுதுங்க. அது மட்டும் இல்ல இந்த அமண்டாவும் சரி அந்த தாத்தாவும் சரி அந்த லாக்கை வந்து ரொம்ப ஈஸியா ஓபன் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஏன்டா இந்த லாக்கை முடிய ரிமூவ் பண்ணி அங்க இருந்து தப்பிக்கல அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே இந்த தாத்தா போட்ட ஒரு மாஸ்டர் பிளானுங்க. இப்போ அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த சிசிலியாவும் பார்க்கரும் இருக்க அந்த ரூம் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுதுங்க. அந்த லாக்கை துப்பாக்கியால சுட்டு அங்க இருந்து தப்பிக்கலான்னு ட்ரை பண்றாங்க.
சொல்றாங்க. பட் அந்த துப்பாக்கில தோட்டா இருக்கு, தோட்டாக்குள்ள மருந்து இல்லங்க. ஆமாங்க, வழக்கமா துப்பாக்கியை கொடுத்து துப்பாக்கில தோட்டா போட மாட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, நம்ம ஜிக்ஸா கொலகாரன் துப்பாக்கியும் கொடுத்து உள்ள தோட்டாவையும் வச்சு தோட்டாக்குள்ள இருக்க மருந்தை மட்டும் அப்படியே நேக்கா வெளில தூக்கி போட்டிருக்காரு. அது இந்த பார்க்கறவங்களுக்கு தெரியல. இப்பதான் இந்த சிசிலியா பைத்தியத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது அந்த தாத்தாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. பார்க்கர் உன்னை பத்தி அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு ஒரு பேரும் மண்டையை பிடிச்சி கசங்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்போ அந்த கதையை காட்டுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் சிசிலியாவுக்கும் பார்க்கருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். இவனுங்க எல்லாரையும் கடத்த நினைக்கும் போது முறை அந்த டாக்ஸி டிரைவர் தான் கடத்திருப்பார் இல்லையா, அந்த டாக்ஸி டிரைவர் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். இந்த பார்க்கரும் அதுல ஒரு பார்ட்னர், அதே நேரத்துல சிசிலியாவோட லவ்வரும் கூட அப்படின்ட்டு சொன்னதுனால சோ அந்த பார்க்கரையும் பிடிச்சி போட்டு கொளுத்துறோம். அதே நேரத்துல நாமளும் வெளில போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 பேரையும் கட்டி வச்சிருக்கும் போது அவங்களுக்கு சென்டர்ல ஒரு ட்ராலில ஒரு போன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த போனை வச்சதே நம்ம தாத்தா தான். அப்படிங்க போன் இருக்கு அப்படிங்கறத இந்த சிசிலியா பார்த்தானா அந்த போன் எடுத்து கண்டிப்பா பார்க்கருக்கு கால் பண்ணி இங்க வர வைப்பா அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்காரு. அவர் பிளான் பண்ண மாதிரியே தான் அங்க நடந்துச்சு. ஆனா இப்போ இந்த பார்க்கர் பையன் வந்து இங்க வசமா மாட்டிக்கிட்டான். இப்போ நம்ம ஜிக்ஸா கொலகாரன் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்க 2 பேர் சேர்ந்து எங்களை கொலை பண்ண நினைச்சீங்க, ஆனா இப்போ நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் தான் உயிரோட இருக்க முடியும். அந்த ஒருத்தர் யாரு அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணீங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல அந்த மொத்த ரூமும் அப்படியே புகையா கிளம்புது. அதே நேரத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் தலையை வெளில விடுற அளவுக்கு ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த புகையை மட்டும் ரொம்ப நேரம் சுவாசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல இருக்கக்கூடிய மொத்த தோலுமே அப்படியே பொசுங்கி போயிடு போல. அதனால இந்த 2 பேரும் தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக மாத்தி மாத்தி சண்டை போட்டு அந்த சின்ன ஓட்டக்குள்ள மண்டை வெட்டுக்கிறாங்க. ஒரு கடத்துக்கு மேல 2 பேருக்கும் செம்ம சண்டை வந்துருது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கத்தியை எடுத்து இந்த பார்க்கோட வயித்துல ஒரே ஏத்தி அவனை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சிசிலியா தன்னோட உயிரை காப்பாத்தியதாக அந்த சின்ன ஓட்டக்குள்ள அதோட மண்டை விட்டுக்கிறா, உயிரையும் காப்பாத்திக்கிறா. அதுக்கப்புறம் இந்த சிசிலியா ஆட்டையை போட்ட எல்லா பணத்தையும் அந்த குட்டி பையன் கிட்ட நம்ம ஜிக்ஸா கொலகாரன் கொடுத்துறாங்க. அந்த குட்டி பையன் இவ்வளவு பணமும் எனக்கு அப்படின்னு கேட்டதும், ஆமா உனக்கு தான், உன் வீட்லயே உன்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அமண்டா அப்புறம் ஜிக்ஸா கொலகாரன் இந்த 3 பேரும் அந்த இடத்த விட்டு வெளில போவாங்க பாருங்க. அப்போ நம்ம அந்த சின்ன ஓட்டக்குள்ள மண்டை விட்டுட்டா பாருங்க சிசிலியா, அவன் நம்ம ஜிக்ஸா கொலகாரனை பார்த்துட்டு டேய் ஜானு அப்படின்னு கத்த, நீ கத்துறது வீணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் போயிடுறாங்க. இப்படியே அந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. இதோட ஷா படத்தோட 10 பாட்டம் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு அப்புறம் வேற என்ன படம் போறது எனக்கு தெரியல. நீங்க பார்த்த ரொம்ப சைக்கோத்தனமான படம் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக கொண்டு வரேன். வாய்ஸ் ஆப் டிடி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஒன்று வச்சிருக்கேன். அந்த குரூப்புக்கான லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். Till then bye. நான் உங்கள் வாய்ஸ் ஆப் டிடி.